Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கேக் எப்படி ஹெல்த்தியாக செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக அவன் தேவையில்லைங்க. அதே மாதிரி எக்கு போடல, மைதா மாவு சேர்க்கலை, ஒயிட் சர்க்கரை சேர்க்கலை, இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம எப்படி ஹெல்த்தியாக நம்ம கேக் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விதமான கேக்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான கேக் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நாட்டு சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நைஸ் பவுடர் ட்ரையாக கிடைக்கும். நம்ம வெண்ணெயில் போட்டு இதை பீட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கோதுமை மாவையும் நம்ம சலிச்சு எடுத்துப்போம். அதுவும் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 1.5 கப் ரவை எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு டூட்டி ஃப்ரூட்டி, டெக்கரேஷனுக்காக செரி எடுத்துருக்கேன். அடுத்து நாட்டு சர்க்கரை 1.5 கப், ரவையும் நாட்டு சர்க்கரையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அடுத்து கோதுமை மாவு 1/2 கப், தயிர் 1/2 கப், பால் 1 கப், பட்டர் 100 கிராம் 1/2 கப் அளவு, எசன்ஸு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. வெண்ணிலா, ரோஸ், பைனாப்பிள் அந்த மாதிரி. அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை, அதாவது ஜலிச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த நாட்டு சர்க்கரையை இப்போ சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் கொட்டி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பட்டர் கூட அந்த நாட்டு சர்க்கரையை. ஹேண்ட் பீட்டர் இருக்கவங்க ஹேண்ட் பீட்டரில் கூட பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போது கொஞ்சமாக நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் பாதி கப் மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி பாதி சேர்த்துக்குவோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து மீதி இருக்க 1/2 கப் பாலையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து 1/2 கப் தயிர் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க. சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். அடுத்து நம்ம ஹேண்ட் பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்சியில் ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் ஓரளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். ஹேண்ட் பீட்டர் இருக்கவங்க அதில் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை மறுபடியும் அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் நம்ம ரவை எடுத்துருக்கோம்ல, அதை போட்டிருக்கேன். அடுத்து கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ஐட்டம்ஸ் கூட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க.
நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி டேஸ்ட் பிடிக்காதவங்க உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் எதுனா இருந்தால் கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ப்ளைனாக கேக் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது நடுவில் க்ரன்ச்சியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து எசன்ஸ் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மாவு வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த கேப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்மளோட ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய கடாயை ஒன்று எடுத்து அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு அந்த கடாயை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம எதில் கேக் அதில் குக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் பட்டர் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஊற்றுனா ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் குக் பண்ண போகிற பவுலில் ஃபுல்லும் ஊற்றாதீங்க. மேலே கேக் உப்பி வரும், பொங்கி வரும். அதனால் ஒரு ஹாஃப்க்கு கொஞ்சம் மேலே மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க, கேப் இருந்தால் அது ஃபில் ஆகிடும். அதுக்குள்ளே அந்த கடாய் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்துருப்போம். நல்லா ஹீட் ஆகிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பேட்டர் அதில் வச்சுட்டு 1 மணி நேரம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி கேக் வைக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற கடாய்க்கு மூடி இருக்க மாதிரி வச்சுக்கிங்க. மூடி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 1 hour ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேக் குக்காகி வந்திருக்கு. சூப்பராக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா மேலே பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஊசியோ டூத்பிக்கரோ எடுத்து குத்தி பாருங்கள். அதில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. உங்களுக்கு குக் ஆகிருக்கு. குக் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. மோஸ்ட்லி 1 hour நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா குக் ஆகிடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். உங்ககிட்ட கேக் டின் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டர் பேப்பர் நீங்கள் ஃபுல்லும் போடணுன்னு கூட இல்லை, பாட்டமுக்கு மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் பேப்பர் இல்லாமையும் இந்த கேக் செய்யலாம். நான் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பட்டர் பேப்பர் எதுவும் போடலை. ஜஸ்ட் அந்த பவுலில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் கேக் பேட்டரை அப்படியே ஊற்றிட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கடாயில் 1 hour குக் பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. பாருங்கள், வெந்துருச்சு. நான் 1 hour வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதை பவுலுக்கு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் அந்த ஷேப் எல்லாமே சூப்பராக வந்திருக்கும் இதில். ஸோ பட்டர் பேப்பர் வச்சும் பண்ணலாம், இல்லாமையும் பண்ணலாம். அடியில் வேணால் பட்டர் பேப்பர் அந்த பாட்டமுக்கு மட்டும் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மேலே செரி வச்சுட்டு பாதாம், முந்திரி, நட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் போல் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள்,
கேக் கட் பண்ணி பாருங்கள், லேயர் லேயராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. வீட்டிலே செய்யலாம். நீங்கள் ஹெல்தியான நாட்டு சக்கரை போட்டு மைதா இல்லாமல் நம்ம கேக் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.